மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரியில் இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூரில் நாளை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று விழுப்புரம், திருவண்ணாமலை, தேனி, தென்காசியிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தேனி, திண்டுக்கல், தென்காசியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை எங்கள் கூட்டணிக்குள் பேசி சுமூகமாக முடிவு செய்வோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியை வலுப்பெறச் செய்வதும் அதை வெற்றி பெறச் செய்வதும் எங்களுக்கான பொறுப்பு. அது திமுகவுக்கு மட்டுமுள்ள பொறுப்பு அல்ல. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மக்கள் நீதி மய்யம் உட்பட அந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. எங்களுக்கு இடையிலே எத்தனை தொகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது எங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையில் அது முடிவாகும். அது சுமூகமான முடிவாகத்தான் இருக்கும். தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. அடிக்கடி துபாய்க்கு கடத்தல் குருவியாக பறந்து சென்று வந்த நடிகை சிறைப்பறவையாக மாறியதன் பின்னணி என்ன பார்க்கலாம். ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். நடிகர் விக்ரம் பிரபுவின் வாகா திரைப்படத்தில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானவர்தான் நடிகை ரன்யா ராவ். அண்மை காலமாக சினிமாவில் இருந்து விலகி இருந்தவர் தங்க கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு கையும் களவுமாக சிக்கினார். தன்னுடைய தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிக்க முயற்சித்த நடிகைக்கு நீதிமன்றம் கடிவாளம் போட்டுள்ளது. தனது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் தங்க கட்டிகளை பதுக்கியவர் சிக்கியது எப்படி? கன்னட நடிகையான ரன்யா ராவ் கடந்த 2014ஆம் ஆண்டு சுதீப் நடிப்பில் வெளியான மாணிக்கியா திரைப்படத்தின் மூலமாக வெள்ளித்திரையில் அறிமுகமானார். இதையடுத்து விக்ரம் பிரபுவின் வாகா திரைப்படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு பரிச்சயமானார். பிறகு படாக்கி என்ற படத்தில் மட்டும் நடித்தவர் சினிமாவுக்கு முழுக்கு போட்டார். சினிமாவில் இருந்து விலகியே இருந்தவர் அண்மை காலமாக அடிக்கடி துபாய்க்கு பறந்து சென்று வந்துள்ளார். இதை அறிந்த வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதையடுத்து கடந்த மார்ச் 3ஆம் தேதி துபாயில் இருந்து எமிரேட்ஸ் விமானத்தில் நடிகை ரன்யா ராவ் பெங்களூரு வந்துள்ளார். அப்போது பரிசோதனை செய்ததில் தன்னுடைய உடலில் மறைத்து வைத்து 14.8 கிலோ தங்கத்தை கடத்தி வந்தது அம்பலமானது. சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கடத்திய வழக்கில் பெங்களூருவில் உள்ள வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தன்னுடைய தந்தை ராமச்சந்திர ராவ் கர்நாடகாவில் போலீஸ் உயர் அதிகாரியாக உள்ளார் என்று கூறி தப்பிக்க முயற்சித்துள்ளார். அதை விசாரணை அதிகாரிகள் பொருட்படுத்தாதால் சட்டம் தன்னுடைய கடமையை செய்தது. மேலும் ரன்யா ராவ் கடந்த 2 ஆண்டுகளில் 34 முறை தனியாக துபாய் சென்று வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அப்போது கடத்தல் குருவியாக செயல்பட்டு துபாயிலிருந்து தங்கத்தை கடத்தி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ரன்யாவின் வீட்டில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது அவரின் வீட்டிலிருந்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 2,67,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ரன்யா ராவ் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அமெரிக்க குடியுரிமை பெற்ற தருண் ராஜ் என்பவரும் கைது செய்யப்பட்டார். பிறகு ஜாமீன் கோரி ரன்யா தாக்கல் செய்த மனுவை கடந்த மார்ச் மாதம் சிறப்பு நீதிமன்றமும் ஏப்ரல் மாதம் கர்நாடக உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தன. ஆனால் தங்க கடத்தல் வழக்கில் உரிய காலத்திற்குள் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தவறியதால் ரன்யா ராவ் மற்றும் தருண் ராஜுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இருந்தபோதும் அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்ட பிரிவில் மற்றொரு வழக்கு பதியப்பட்டிருந்தது. இதனால் அந்த வழக்கின் அடிப்படையில் சிறையில் இருந்து விடுவிக்கப்படவில்லை. இந்நிலையில்
அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ரன்யா ராவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து பெங்களூரு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் ஓராண்டு தண்டனை காலத்தை சிறையில் அனுபவிக்க வேண்டுமென்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ரன்யாவுடன் சேர்ந்து கடத்தலுக்கு உதவியாக இருந்த மேலும் 3 பேருக்கும் இதே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கை அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரித்து வருவதால் நடிகைக்கு மேலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தங்க கடத்தல் வழக்கில் நடிகை ரன்யா ராவ் ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிவகாசி அருகே போதையில் அரசு பள்ளி ஆசிரியரை தாக்கிய விவகாரத்தில் 4 மாணவர்கள் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முரளி கணேஷ், இப்போ மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடந்தது? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று மது போதையில் வந்த மாணவர்களை கண்டித்த ஆசிரியரை மறைத்து வைத்திருந்த மது பாட்டிலால் மாணவர்கள் தாக்கிய சம்பவம் என்பது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று மது போதையில் இருந்த 2 மாணவர்களை கைது செய்து சிறார்கள் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்திருக்கிறார்கள். சட்ட ரீதியான நடவடிக்கை ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் துறை ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் மது போதையில் ஆசிரியரை தாக்கியதாக 2 மாணவர்களும், அதே போல இந்த தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்ததாக மற்றும் 2 பேர் என மொத்தம் 4 மாணவர்களை தற்காலிகமாக நீக்கம் செய்து பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு கூடுதல் பாதுகாப்பு ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. முதல் கட்டமாக 2 அதாவது தாக்குதலில் ஈடுபட்டதாக 2 மாணவர்களை கைது செய்திருக்கக்கூடிய காவல்துறையினர் மீண்டும் இந்த மற்றும் இந்த தாக்குதலுக்கு தூண்டுதலாக இருந்ததாக கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மற்ற 2 மாணவர்களையும் பிடித்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் விசாரணை, சட்ட ரீதியான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. எனவே மேலும் இந்த 2 மாணவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புள்ளதாகவே பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போதைக்கு துறை ரீதியான நடவடிக்கையாக 4 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நன்றி கணேஷ்குமார், இது குறித்த தற்போதைய தகவல்களுக்காக.